வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சாஸ் கீக்ஸ் தமிழ். இன்னைக்கு டே 7 ஆஃப் பில்டிங் அ சாஸ் ஸ்டார்ட் அப் இன் 30 டேஸ். நம்ம 30 டேஸ்க்கு வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். எல்லாருக்குமே தெரியும். லாஸ்ட் 6 டேஸ்க்கு வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்கள் இதெல்லாம் பார்க்குறேன்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துருங்க. தோஸ் ஆர் வாட்சிங் இன் இங்கிலீஷ், வி ஆல்சோ ஹேவ் அன் இங்கிலீஷ் சேனல் வேர் வி கவர் த சேம் கண்டென்ட் இன் இங்கிலீஷ். ஐ வில் கிவ் த லிங்க்ஸ் இன் த டிஸ்கிரிப்ஷன் ஃபார் யூ கைஸ். ப்ளீஸ் கோ அண்ட் செக் இட். ஸோ போகலாம் மக்களே நம்ம வீடியோக்குள்ளே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்களே டே 7, நீங்கள் டே 1 டே 2 வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்கும், நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அது பார்த்தவங்களும் இன்னும் ஈஸியாக அது புரியும். ஸோ நம்ம வந்து ஒரு குட்டி ரீகேப்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஓகே நம்ம ஒரு சின்ன ரீகேப். ஸோ நம்மளுடைய ஆப்போட டிசைன் பார்த்தீங்கன்னா இதுதான். நம்ம ஆப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும். அந்த யூசர் இன்டர்ஃபேஸில் யூசர்ஸ் வந்து ஃபைல்ஸ்லாம் நம்மகிட்ட கொடுப்பாங்க. அந்த ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஒரு சோர்ஸ் ப்ராசஸர்னு அப்ளிகேஷன் வச்சுருக்கோம். அந்த அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் பண்ணோம். ப்ராசஸ் பண்ண ஃபைல்ஸை வந்து ஒரு கியூ இருக்கும், ஒரு RabbitMQ broker கியூ இருக்கும். அந்த கியூவில் போடுவோம். இந்த கியூவில் இருந்து டாபிக் ஜென்ரேட்டர் அப்ளிகேஷன் எடுத்து எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி ஜெமினி API யூஸ் பண்ணி கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணி அந்த கண்டென்ட்டை ஒரு ஃபைலில் சேவ் பண்ணிடும். இந்த ஃபைல் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம திருப்பி யூஸரை காட்டுவோம். ஸோ இனிஷியல் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நம்ம இந்த ஜென்ரேட்டட் கண்டென்ட்டை வந்து ஸ்காம்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட்டில் பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். ஆனால் நான் அது பண்ணாமல் யூசர் எப்படி டேரெக்டாக காமிக்கிறேன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இது என்ன காரணம்னா, நம்ம வந்து ஜென்ரேட் பண்ண கண்டென்ட் வந்து ஃபர்ஸ்ட் யூசர்கிட்ட காமிக்கணும். யூசர்கிட்ட காமிச்சு அவங்களுக்கு வந்து இது ஓகே, எனக்கு இது கரெக்டாக இருக்குது, இது பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு அவங்க அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம போயிட்டு அதை பப்ளிஷே பண்ணணும். பிகாஸ் நம்ம எடுத்தோடனே பப்ளிஷ் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு எதாவது பிடிக்கல, எதாவது மாற்றணும்னா அது ரொம்ப கஷ்டம். ஸோ எடுத்தோடனே நம்ம வந்து யூசர்கிட்ட காமிச்சிட்டு அவங்களுக்கு எதாவது மாற்றணும்னா அதை மாற்றிட்டு தென் வில் பப்ளிஷ் த கண்டென்ட் டு த யூசர் டு த LMS சிஸ்டம். ஸோ அவங்களோட ஒர்க் டே மோடில் இருக்குன்னா அவங்க பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக் ஐடியா. ஸோ நேற்று வீடியோவில் நம்ம வந்து எப்படி வந்து .NET Blazor ஆப் செட்டப் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் பார்க்கலன்னா திருப்பியும் சொல்கிறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம டெமோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து இந்த ஆப்பில் வந்து சில கேப்பபிலிட்டிஸில் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். நான் டெமோ காட்டுறவங்களுக்கு வாங்க அதுக்குள்ளே போயிடலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல். ஸோ இதுதான் மக்களே நம்மளோட ஆப். நம்மளோட ஆப் வந்து கொஞ்சம் பார்க்க காமெடியாக தான் இருக்கும். ஸோ நம்ம CSSலாம் பெருசாக பண்ணல, ஸ்டைலிங்லாம் பெருசாக இல்லை. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக கமிங் டேஸில் நம்ம சரி பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. பட் நம்ம ஆப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸ் ப்ளூம்னு சொல்லிட்டு டெம்பரரியாக ஒரு பேர் வச்சுருக்கோம். ஸோ இந்த பேர் பிடிக்கலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது பெட்டர் பேர் இருந்துச்சு நம்ம யூஸ் கேஸ்க்குன்னா அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. யாரோட நேம் எதாவது ப்ராடக்ட்டுக்கு சூப்பராக நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக அதை வந்து ப்ராடக்ட்டுக்கு வச்சு லான்ச் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பேஜில் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, எதுவுமே இல்லை. ஒரே ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணுற செக்ஷன் மட்டும் தான் இருக்குது. ஸோ பேசிக்கலி அதுதான் நமக்கு தேவை. ஸோ நம்ம அப்ளிகேஷனுக்குள்ள யூசர்ஸ் வருவாங்க, சில ஃபைல்ஸ் நம்ம கிட்ட கொடுப்பாங்க, கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுவாங்க, நம்ம ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் காட்ட போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன் பாருங்க. ஸோ இங்கே வந்து நான் சில ஃபைல்ஸ் வச்சுருக்கேன். இங்கே வந்து நான் ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். அந்த என்ன ஃபைல் உங்களுக்கு காட்டுறதுக்கு முன்னாடி, ஸோ இது வந்து மைக்ரோசாஃப்டோடைய ஒரு டெமோ ஒரு யூசர் கைடு மாதிரி, விண்டோஸ் XPயோட யூசர் கைடு. இன்டர்நெட் வந்து எனக்கு கிடச்சிது. இதில் பார்த்தீங்கன்னா எப்படி விண்டோஸ் XP யூஸ் பண்ணணும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் அவங்க அந்த காலகட்டத்தில் தே ஹேவ் ரோட் திஸ் பர்டிகுலர் ஆர்டிக்கல். எப்படி மவுஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு டீட்டெயிலாக இருக்குது இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலில். லெட்ஸ் அஸ்யூம் இந்த டாக்குமெண்ட்டு ஒருத்தர்கிட்ட இருக்குது மைக்ரோசாஃப்டில். அவங்களுக்கு வந்து ஒர்க் டேல ஒரு கோர்ஸ் பண்ணணும் பேசிக்கலி அவங்களுடைய எம்ப்ளாயீஸ்க்காக. அப்படின்னா அந்த பர்சன் வந்து எடுத்துகிட்டு ஒர்க் டே கோர்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராசஸ். அதுக்கு அடோப் கேப்டிவேட் ஏதோ டூல்ஸ்லாம் சொல்கிறாங்க, எனக்கு தெரியல அதை பற்றிலாம். பட் அந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்க டேஸ் கணக்கில் வீக்ஸ் கணக்கில் இந்த பர்டிகுலர் கோர்ஸை டெவலப் பண்ணுவாங்க. டெவலப் பண்ணதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நம்ம டூல் வந்ததுக்கப்புறம் அவங்க இந்த ஃபைலை நம்மகிட்ட கொடுத்தா மட்டும் போதும். நம்ம அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்காக கண்டென்ட் எல்லாம் வந்து அழகாக AI வச்சு ஜென்ரேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அவங்ககிட்ட கொடுத்துடலாம். ஸோ வீக்ஸில் நடக்கிற வேலை வந்து பேசிக்கலி மினிட்ஸுக்கு மாறிடும். ஸோ அதுதான் நம்மளோட ஐடியா. ஹோப்ஃபுல்லி நம்ம இதை பண்ணிடுவோம் நம்ம நம்புகிறேன். ஸோ நான் பண்ணிடுவேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பட்டன் நம்ம தட்டி விட்டு போங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் இருக்குது. நான் இதை அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே. இப்போ அது அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து சப்மிட் பண்ண கிளிக் பண்ணேன். ஸோ அப்லோட் ஆகிடுச்சு ஃபைல். ஸோ ஃபைல் அப்லோட் ஆனோடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபைல் வந்து இந்த ப்ராசஸ் ஆகிட்டு இந்த க்யூக்கு போயிடும். இந்த க்யூக்கு போன ப்ராசஸ் ஃபைல் எடுத்து இந்த டாபிக் ஜென்ரேட்டர் ஆப் வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து ஃப்ளோ. நான் ஆல்ரெடி என்னுடைய லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து எல்லா ஆப்பையுமே ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்னுடைய இந்த டாபிக் ஜென்ரேட்டர் ஆப். அதுதான் இது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூசர் வந்து
ஃபைல் சப்மிட் பண்ண உடனே இங்கே ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆயிருக்கு. இந்த ரிசீவ் ஆன உடனே ப்ராசஸிங் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ இது வந்து என்னுடைய ராபிட் எம்கியூ ப்ரோக்கர். இந்த ப்ரோக்கர் தான் லிசன் பண்ணிட்டு இருப்போம் பேசிக்கலி நம்ம. ஸோ ப்ராசஸிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ப்ராசஸிங் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 5 to 6 மினிட்ஸ் நடக்க வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ யூசர் வந்து ஒரு ஃபைலை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ப்ராசஸிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இந்த பர்டிகுலர் பேனலை உங்களுக்கு காட்டுவேன். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஜென்ரேட் பண்ண கோர்ஸ் பேசிக்கலாக இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூசருடைய கோர்ஸ் ஃபுல்லாக ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஜென்ரேட் ஆன கோர்ஸ் எடுத்து வந்து நம்ம அழகாக டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஈச் டாபிக் வந்து இங்கே ஒரு லெஃப்ட் சைடில் நேவிகேஷனில் கொடுத்துருக்கோம். யூசர் வந்து எந்த டாபிக் வேணால் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூசிங் த மவுஸ் பாயிண்டிங் இந்த டாபிக் கிளிக் பண்ணாங்கன்னா அந்த பர்டிகுலர் டாபிக் பற்றி அவங்களுக்கு வந்துடும். இந்த டாப்பிக்கில் யூசருக்கு மல்டிபிள் பேஜஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாயிண்டிங் பற்றி ஒரு பேஜ் இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் கர்சர் டைப்புக்கு ஒரு பேஜ் இருக்குது, ப்ரிசிஷன் பாயிண்டிங்னு ஒரு பேஜ் இருக்குது, 3 பேஜஸ் இருக்குது. ஸோ யூசர் வந்து ஈஸியாக வந்து பார்த்து படிச்சுக்கலாம். ஸோ எந்த டாபிக் வேணால் போய்க்கலாம். ஸோ இப்போ யூசருக்கு வந்து இப்போ இது கொடுத்ததுக்கப்புறம் யூசர் வந்து பார்த்தீங்கன்னா இதை எடிட் பண்ணுங்க பேசிக்கலி. ஏன்னா இந்த யூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எண்ட் யூசர் கிடையாது. எண்ட் யூசர் வந்து somebody who is going to study this. பட் நம்மளோட யூசர் வந்து இந்த டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணுறது நம்ம யூசர். அவங்க இதை படிக்க மாட்டாங்க. பட் ஆனால் கண்டென்ட்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை மாற்றணும், இந்த லைன் எனக்கு மாற்றணும்னா இப்போ அவங்களால மாற்ற முடியாது. ஸோ அந்த கேப்பபிலிட்டிஸ் நம்ம நாளைக்கே ஆட் பண்ண போகிறோம். ஸோ யூசர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் டெலீட் பண்ணிருங்க லைன்னா டெலீட் பண்ணணும். இந்த லைன் எனக்கு வந்து ரெட் கலரில் வேணும்னா அவங்க ரெட் கலரில் மாற்றி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி எடிட்டிங் கேப்பபிலிட்டிஸ் நம்ம யூசருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஏன்னா அவங்க எதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க எடிட் பண்ணிவிட்டு தென் வி கேன் பப்ளிஷ் இட் இந்த ஸ்காம் ஃபார்மேட். ஸோ அது ஒன்று நம்ம பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இப்போதைக்கு இருக்குது. யூசர் வந்து எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு பிரைட் கலர்ஸ் வேணும்னு எதிர்பார்க்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட்டு ஸ்டைல்ஸ் எதிர்பார்க்கலாம், பட்டன்ஸ் எதிர்பார்க்கலாம், சம்திங் லைக் தட். ஸோ அதுவுமே நம்ம கேப்பபிலிட்டிஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அங்கேயுமே நம்ம ஏஐ யூஸ் பண்ணி எப்படி இந்த ஸ்டைல் பண்ணுறது அப்படின்னும் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யாராவது பவர் பாயிண்ட்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பவர் பாயிண்ட் நீங்கள் ஸ்லைடில் வந்து சில இமேஜஸ் இல்லை டெக்ஸ்ட்லாம் போட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு டிசைன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். அது டிசைன் ஐடியாஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிசைன் ஐடியாஸ் கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே நீ இந்த மாதிரி போட்டுக்கோ இமேஜஸை இந்த மாதிரி போட்டுக்கோன்னு சொல்லிட்டு அது காட்டும். நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அந்த மாதிரி கேப்பபிலிட்டிஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். யூசர் வந்து மல்டிபிள் டிசைன் ஐடியாஸில் இருந்து அவங்க ஒரு டிசைன் ஐடியாவோ இல்லை ஒரு டிசைன் தீமையோ செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுவும் பெண்டிங் இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு டே 7ல் இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே எனக்கு காட்ட ஒன்றும் இல்லை. ஸோ ஆல்சோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 31st நைட் ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி நியூ இயர் டுமாரோ. ஐ ஹோப் ஹாப்பி நியூ இயர் டு யூ கைஸ். ஸோ 2025 எல்லாருக்குமே சக்ஸஸ்ஃபுல் ஒரு இயராக இருக்கும்னு நான் கண்டிப்பாக விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சேனலும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2025 ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். வில் see this channel, how this channel grows in this year. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக், எனி கமெண்ட்ஸ், எனி கிரிட்டிசிசம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ கண்டிப்பாக நான் பார்த்துட்டு கண்டிப்பாக அதை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். பை பை. ஹாவ் நைஸ் டே.